தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிற்கு மீண்டும் தலைவலி ஆரம்பம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. கடந்த 3.5 ஆண்டு காலமாக சொல்லிக்கொள்ளும்படி எந்த ஒரு மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றவில்லை. ஏனோதானோ என்று ஆட்சி செய்து வருகிறது. தமிழக முதலமைச்சர்களிலேயே இதுவரை இருந்த முதலமைச்சர்களில் மிகவும் மோசமான நிர்வாக திறமை உள்ள முதலமைச்சர் யார் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் தான். திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான கொள்ளைகள் நடைபெறுகின்றன, சுரண்டல்கள் நடைபெறுகின்றன, பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறுகின்றன. அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய துறையை கவனிக்காமல் கொள்ளையடிப்பதிலேயே கவனம் சேர்த்துள்ளனர், சொத்து சேர்ப்பதிலேயே கவனம் சேர்த்துள்ளனர். இதனால் அமலாக்கத்துறை கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, வேலு மற்றும் ஜெகத் ரட்சகன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வீடுகளில் சோதனை நடத்தியது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை மீண்டும் திமுகவிற்கு தலைவலி ஆரம்பித்துவிட்டது. ஏறத்தாழ ஒரு 7 மாத காலம் கழித்து திமுகவிற்கு தலைவலி ஆரம்பித்துள்ளது. ஆம், அமலாக்கத்துறை மீண்டும் திமுக பிரமுகர்கள் வீட்டில் சோதனையை ஆரம்பித்துள்ளது. இன்று காலை தமிழக அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அவருக்கு சொந்தமான 10 வீடுகளில், அவருடைய மகன் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் வீடுகளில், மேலும் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனையை ஆரம்பித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சோதனையின் முடிவில்தான் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தெரிய வரும். தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, ரொக்கம் எவ்வளவு, வங்கி இருப்பு எவ்வளவு என்பது தெரிய வரும். ஆக இன்று காலையிலிருந்து சோதனை நடைபெறுகிறது. இதனால் திமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஆரம்பம், இனிமேல் தொடரும். தமிழக அமைச்சர்கள் 35 பேர் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கும். வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் திமுக அமைச்சர்கள் 10க்கும் மேற்பட்டோர் சிறைக்கு செல்வது உறுதி என்றே சொல்லலாம்.